கண்டினியூவாக வந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஜோக்கை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் போகலாம். எல்கேஜி ரவுடி அவர் வந்து சொல்கிறார், பாய் ஒன்று தலை உங்கள் ஆளுக்கிட்ட எவனோ ரப்பர் வாங்குகிறான். ஓ ஸ்கூலுக்கு வந்தீங்க மாரி தலை உங்கள் ஆளுக்கிட்ட எவனோ ரப்பர் வாங்குகிறான். ஏன் கிளாஸ்டா அவன் யூகேஜி பாய் 1 யூகேஜி பி செக்ஷன் தலை பாய் 2 டே பி செக்ஷனில் காம்ப்ளான்ஸ் சேகர், செர்லாக் ரவி, பென்சில் பாண்டி, அக்கீஸ் ஹரி கிட்ட சொல்லி அவனோட லேட் ஃபீடிங் பாட்டிலில் தூக்க சொல்கிறான். அவன் நல்லா அழட்டும். இப்போ இவன் வந்து ஏ செக்ஷன் பழகுது, பி செக்ஷனில் இருக்கிற பையனை வந்து இந்த மாதிரி அவங்க பேர்லாம் அடமொழி அவங்களே வச்சுக்கின்னு அவங்கள எல்லோரும் தூக்க சொல்கிறாங்க. ஸ்கூலில் இதுமாதிரிலாம் நடக்குமா? நிஜமாவே அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க எப்பவுமே அழகாக இருக்கும், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அடுத்த ஜோக் பார்க்கலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி தினமும் அல்வா சாப்பிட்றேன், தொப்பை குறையவே மாட்டேங்குது, நாசமாக போச்சு. தினமும் அளவாக சாப்பிடுங்கன்னு சொன்னது உங்கள் காதில் தப்பாக விழுந்துச்சு. அவர் அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறது இவர் காதில் வந்து அல்வா சாப்பிடுங்கன்ற மாதிரி. தினமும் அல்வா வாங்கி சாப்பிடுறது எங்கேருந்து தொப்பை குறையும்? ஸ்வீட்டு மானாயிரம் சாப்பிட்டா எங்கேருந்து தொப்பை குறையும்? நல்ல ஜோக்கில். அடுத்து, ஹலோ ஐசிசி பேங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, நான் சின்ராசு பேசுகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள். நான் வண்டிக்கு இந்த மாதம் டியூ கட்டலைங்க. பரவாயில்லைங்க, மழை வெள்ளம் வந்ததுனால அடுத்த மாதம் சேர்த்து கட்டலாம்னு எஸ்எம்எஸ் வந்திருக்குமே, வந்ததால் தான் கூப்பிடுறேன். அடுத்த மாதமும் கட்டலைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வண்டியை வந்து நாங்களே எடுத்துருவோம், அது இப்போவே வந்து செய்ய முடியுங்களா? ஏன்னா வண்டி 10 அடி தண்ணிக்குள்ளே நிற்கிது. ஓ வண்டி எடுத்து தண்ணி உள்ளே போடுறது திருப்பி எடுத்து கொடுப்பாங்கன்ற காரணத்துக்காக வண்டி வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும், சொல்ல முடியாது. இதெல்லாம் நிஜமாக கூட நடந்துருக்கும். என்ன பண்ணுற ஆளுங்க இருப்பாங்க. நம்ம அடுத்த ஜோக் பார்க்கலாம். கழுவி ஊற்றிட்டு காப்பி கொடுத்தா அது டீ கடை, காப்பி கொடுத்துட்டு கழுவி ஊற்றுனாங்கன்னா அது கம்பெனி மீட்டிங்கா? கரெக்டு. காப்பி கொடுத்துட்டேன், எல்லோரும் கழுவி ஊற்றுவோம். இது இன்னொரு அடி படிக்கிறாங்க. கழுவி ஊற்றிட்டு காப்பி கொடுத்தா அது டீ கடை, காப்பி கொடுத்துட்டு கழுவி ஊற்றினா அது வந்து கம்பெனி. தலையில் இப்படி கை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி இந்த ஒருத்தர் திட்டிங்க, 4 பேர் இப்படி தலையில் இப்படி கை வச்சுன்னு உட்காந்துறாங்க. பின்னாடி இந்த ஒருத்தர் திட்டினுக்கிறாரு. அந்த மாரி சமயத்தில் நல்ல அருமையான ஜோக்கு. வாய் விட்டு சிரிங்க ப்ளீஸ். அப்படிலாம் சொல்லுவாங்களா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவாங்க. அந்த மாதிரி வாய் விட்டு சிரிங்க ப்ளீஸ். லாஸ்ட்டு ஜோக் பார்க்க போகிறோம். தேர்வில் கேள்வி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சுப்பா, அப்புறம் எப்படி மார்க்கு கம்மியாச்சு? கேள்வி தானே ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னேன், பதில் எனக்கு தெரியும்னு சொல்லலையே. என்னப்பா இது மாதிரிலாம் இருக்குதுங்க அநியாயமாக. கேள்வி ஈஸியாக இருந்துச்சா, பதில் தெரியாதான். சரி, அதாவது இந்த ஜோக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ டு ஆல். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது உங்களுடைய கமெண்ட் இருந்தால் கமெண்டை வந்து தெரிவிச்சுட்டு போங்க. தேங்க்யூ டு ஆல். பை.